ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ரொம்பவே சாஃப்டான டிஃபரெண்ட் ஃப்ராஸ்டிங்கோட கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. அதுக்கு ஃபஸ்ட்டு 100 கிராம் பட்டர் எடுத்துக்கிறேன். இது ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 3/4 கப் சுகர், அப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டு ரொம்ப நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அது ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக பீட் ஆகி வந்ததுக்கப்புறமா 2 எக்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இந்த எக்கோட சேர்த்து அதையும் ரொம்பவே ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பீட் பண்ணி முடிச்சப்புறம் இது இப்படி தான் ரொம்பவே ஃப்ளஃபியாக இருக்கும். நம்ம இன்னொரு சைடில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 1.25 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கணும். அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் 1/8 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம எக்கு சுகர் போட்ட அந்த மிக்சரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம 1/4 கப்பு மில்க் ஆட் பண்ணணும். மில்க்கும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பேட்டர் இப்படி தான் இருக்கும் ஃபைனலி. ஸோ அதுக்கப்புறம் நான் கப்பெல்லாம் அலைன் பண்ணி அதில் ஒரு கொஞ்சமாக ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் ஒரு ஹாஃப் வரைக்கும் ஃபில் பண்ணி அதுக்கு ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ண விடுறேன். அது சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. ஸோ இது கொஞ்சம் கூல் ஆகட்டும். இன்னொரு சைடில் நான் ஃப்ராஸ்டிங்க்கு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். அதில் சுகர் ஆட் பண்ணாமல் இந்த கண்டென்ஸ்டு மில்க் போட்டு தான் இன்றைக்கி க்ரீம் நான் விப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது ரொம்ப ஸ்டிஃப் பீக்ஸ் வராது. கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஃப்ராஸ்டிக்கும் கொடுத்து மேலே சும்மா இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கிறேன். என் குழந்தைங்களுக்காக போட்டது. நம்ம இதை ஸ்கிப் பண்ணுறதே ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாருங்கள், கப் கேக் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. ஃபைனலி இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த ஃப்ராஸ்டிங் இல்லாமல் கூட இந்த கேக்கை சாப்பிட்லாம். ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. பாருங்கள், நம்ம பிரிக்கும்போது அப்படியே மொத்தமாகவே பிரிஞ்சு வருது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.